ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது பெட்டரா இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது பெட்டராங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டா தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோவா இது கொஞ்சம் இருக்கட்டுமேங்கிற மாதிரி நான் சில கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பேப்பர் பேனா ரெடியாக வச்சுக்கோங்க. நான் வந்து கேள்வி கேட்க போகிறேன். இல்லை சும்மா இந்த பத்திரிகையில கடிஜோக்கு எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா இன்சு நீங்கள் வந்து சும்மா நினச்சிக்கிட்டா, அதாவது இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கொஸ்டின் செக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். நான் கேட்குற கொஸ்டினுக்கு அப்படியே லைனாக கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷன் சும்மா காற்று வாங்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் ஸ்மால் கேதரிங்க்கு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்களா இல்லை அதிகமாக நிறைய பேர் வர இடத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி. லைக் நீங்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், இப்போ ஒரு கிளாஸ் ரீயூனியன் அதை அட்டன் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறதுக்கும், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நீங்கள் தனியாக போய்ட்டு வர சொன்னால் போவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் கிளாஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் தாராளமாக போவீங்க அப்படிங்கிற ஒரு ஆள், அதாவது ஒரு சர்டன் பீப்புள்ஸ் கூப்பிட்றாங்க ஸோ போவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட். ஒரு அந்த சர்டன் பீப்புள்ஸ்க்காக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட். இல்லைடா யார் வந்தால் என்ன, எனக்கு கூப்பிட்டுருக்காங்க போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவர்ட். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். ரெண்டாவது ஒன்று, நம்மளுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா நம்ம ரீசார்ஜ் ஆகிப்போல, அந்த டைமிங் வந்து உங்களோட டைமிங்கில் வந்து அலோனாக இருக்கும்போது நீங்கள் ரீசார்ஜ் ஆகிப்பீங்கன்னா நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட். சப்போஸ் இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், எங்கேயாச்சும் வெளியே போய் சுற்றணும், ஸோ எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். ஏன் எனக்கு ரொம்ப ரோல் ஆகுது ஒன்றை மட்டும் மீண்டும் பேசிக்காக நிறைய பேர்த்துக்கிட்ட காமனாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, அதாவது ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கால் பண்ணுற சுச்சுவேஷனே இருக்குது. அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட். சப்போஸ் நீங்கள் வந்து எடுத்தோன்னே அட்ரா கால் அப்படின்னு சொல்லி எடுத்து கால் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவர்ட். அடுத்த கொஸ்டின், நீங்கள் வந்து ஒரு ஃபெமிலியராக இருப்பாங்கள்ல பர்சன்ஸ் எல்லாம், இப்போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா அது வந்து இன்ட்ரோவர்ட். இதுவே நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாலண்டியராக போனால் எக்ஸ்ட்ராவர்ட். அடுத்த காமனான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து பேச மாட்டீங்க, லிசன் தான் பண்ணுவீங்க. எப்படின்னா நீங்கள் ஒரு கேதரிங்கில் இருக்கீங்க, நீங்கள் வந்து பேச மாட்டீங்க, லிசன் மட்டும் தான் பண்ணிருப்பீங்க. லைக் எப்படின்னா அவங்க ஒருத்தங்க பேசிகிட்டு இருப்பாங்க, கமெண்ட் அடிச்சா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த கண்டென்ட் தெரிஞ்சாலுமே நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஏன்னா யார் நம்மளாம் இன்ட்ரோவர்ட். சப்போஸ் இது எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு அமைதியாகவே எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த எக்ஸ்ட்ரோவர்ட் என்ன பண்ணுவோம்னா வாலண்டியராக வந்து பேசுவோம். பேசி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒரு வைப்லேயே வச்சிருப்பான். அவன் தான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவர்ட். அடுத்தது வந்து கிளாஸில் கும்பலாக கோரஸ் போடுவாங்களா, கூட்டத்தில் கோவிந்தா போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இன்ட்ரோவர்ட் கிட்ட இருந்து தான் கற்றுக்கொண்டு. சில பேர் பேச மாட்டாங்க, இருந்தாலுமே வந்து இன்ட்ரோவர்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டத்தில் கோவிந்தா போடுற கேஸாக மட்டும்தான் இன்ட்ரோவர்ட்ஸ் நிறைய பேர், பல பேர் இருப்பாங்க. இதுவே எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருந்தாங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் நான் வந்து தனியாக தெரியிறோம் அப்படிங்கிறத வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போது கிளாஸ்லேயே நல்ல ஒரு காமெடி பண்ணுறது யார் அப்படின்னு சப்போஸ் ஏதோ கிளாஸில் ஏதோ நல்ல காமெடி நடந்துச்சுன்னா அது வந்து அவன் வந்து என்ஜாய் பண்ணுவான். நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நமக்கு சொன்ன கவுண்டருக்கு வந்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவான், தன்னைத்தானே புழுத்தி இந்த தருணம். அடுத்ததா 7வது கொஸ்டின், இன்ட்ரோவர்ட் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உயிர் வந்துடும். எப்படின்னா ஒரு கான்வர்சேஷனுக்கான கண்டென்ட் எப்படி பேசணும் எல்லாமே தெரியும், ஆனால் இருந்தாலுமே அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவன் செத்துருவான். நான் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், யாராச்சும் ஆப்போசிட்டில் இருக்காங்க, நான் பேசுனா வந்து தப்பு நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்திலேயே வந்து அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, ஸ்டார்ட் பண்ணால் என்ன அதில் இருக்குது, இருந்தாலும் அவன் வந்து தெரிஞ்சிருக்கும்ல அவனுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பான் அந்த இன்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயும், இது அதே டைமில் வந்து எனக்கு தெரியுது அந்த கண்டென்ட்டு, அதை நான் வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், அதே டைமில் வந்து நான் வந்து தன்னைத்தானே ஒரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து இருப்பான். ஸோ நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா? இதில் 8th கொஸ்டின், நீங்கள் வீட்டில் சும்மா இருப்பீங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, நீங்கள் கூப்பிட்டா வரதுக்கு எல்லாமே இருக்காங்க, பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து வெளியே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுமே நீங்கள் வந்து வெளியே போகாமல் வீட்லேயே இருந்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரோவர்ட். சப்போஸ் இதுவே நீங்கள் வந்து ஒரு வெளியே போகிறதுக்கு ஆப்ஷனே கிடைக்கல, எப்படியாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி வர வச்சு கஷ்டப்பட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கிட்டு நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வெளியே ஊர் சுற்றணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்கள் தான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவர்ட். நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே லைனாக வந்து இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் நீங்கள் போட்டே வாங்க.
கடைசியில் பார்ப்போம். ஸோ 9th பாயிண்ட் வந்து அடுத்தவங்க என்ன நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருக்கிறது. அடுத்தவங்க என்ன நினச்சிட்டு சப்போஸ் நான் எதாவது பேசுனா ஏதோ ஒன்று பண்ணா அவங்க என்ன நினச்சிருவாங்க இவங்க என்ன நினச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இன்ட்ரோவர்ட். இதுவே வந்து எதுவுமே நினைக்காம அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை பண்ணுவான்ல, என்னோட வேலை நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் பார்த்தா என்ன பார்க்காம இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு கூட. சப்போஸ் அந்த இடத்துல வந்து அந்த நீட் இருந்தாலுமே இல்லைனாலுமே அந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டுங்கிறவன் அந்த வேலையை தான் பண்ணுவான். இந்த இடத்துல இன்ட்ரோவர்ட் என்ன பண்ணுவான்னா அந்த இடத்துல நீட் இருந்தாலுமே கொஞ்சம் ஹெசிடேட் ஆகும். லைக் இந்த இடத்துல நம்ம வரலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, பேசலாமா வேணாமா, கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் அவன் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட். நாட்டரை போய் எதாக இருந்தாலும் பண்ணாலுமே அவன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ கடைசியாக ஃபைனலாக நீங்கள் வந்து தனியாக இருக்கும்போது ஓகே நான் வந்து ஃபீல் குட்டாக இருக்கேன், தனக்கு தனியாக இருந்தாலே போதும் வாழ்க்கை அப்படியே போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாங்க ஒரு பக்கா இன்ட்ரோவர்ட். சப்போஸ் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, தனியாக இருக்கும்போது யாராச்சும் கூட இல்லையே, யாராச்சும் கூட இருந்தால் தான் டைம் போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ். நீங்கள் லைனாக அதில் எடுத்திருப்பீங்கல்ல, இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் எடுத்திருப்பீங்களா, அதில் ஆவரேஜாக என்ன வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் இப்போ ஒரு 10க்கு 7ல் நீங்கள் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆப்சல்யூட்டாக நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட். அதே டைமில் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். A few moments later. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார், இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா? கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதும் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதும் பிரச்சனையே இல்லை. இங்கே ஆக்சுவலாக என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதும் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதும் சுத்தமாக ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் எதுக்காக வேணா பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. வரேன். ஏன்னா அது உங்கள் நேச்சர், அது யாருக்காவது மாற்றிக்கூடாது. ஓகேவா? நம்ம வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் இன்ட்ரோவர்ட்டாக இருப்போமே, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்போமே, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டுனா பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் இருக்குது. எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சப்போஸ் உங்களுக்கே வந்து ஒரு ஃபீல் ஆகுதுன்னா ட்ரை டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடுத்தது போக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும், அடுத்தவங்களுக்கு டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும், அடுத்தவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்து தான் ஆகணும், அதே டைமில் அடுத்தவங்களுக்கு உங்கள் டைமை நீங்கள் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாருக்கு? டூ இன்ட்ரோவர்ட்டாக இருக்கவங்களுக்கு. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கவங்களுக்கு ஓகே அவங்க வேலையை சொன்னால் அடுத்தது செஞ்சுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். இது டூ இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் வந்து அவன் வெளியே வரதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவான். லைக் இந்த இடத்துல நீங்கள் ஒரு டூ இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்கன்னா வெளியே வரது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கொஞ்சம் வந்து பேசணும் வெளியே யார்கிட்டயாச்சும், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் ஆவாங்கல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் பேசுவாங்க, கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி போனீங்கன்னா மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து அப்படி தான் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் டூ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சனை தான். இந்த இடத்துல நீங்கள் டூ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை? உங்கள் வாய் தான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் காரணம் யார்? உங்கள் வாய். உங்கள் வாய்னாலேயே வந்து காணாமல் போயிருவீங்க. நீங்கள் தான் பேச வருவீங்க, நீங்கள் ஏதோ ஒரு கண்டென்ட் தான் சொல்ல வருவீங்க. ஆனால் சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா எங்கன்னா தோண பேசிகிட்டே இருக்கான், வாய் மூலவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து நீங்கள் பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுனா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க பேரில் வந்து மொக்க வாங்குறது அதெல்லாம் கொஞ்சம் ஒரு லோவாக ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லை, நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. டூ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்கல்ல, நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களே, அப்படி இருந்தால் உங்களோட தூக்கி போட்டு போயிடுவாங்க. இவன் வாய் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டூ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா கம் டு எக்ஸ்ட்ரோவர்ட். டூ எக்ஸ்ட்ரோவர்ட் வேணாம், எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கலாமே, அதே ஜாலியாக இருக்குமே. அப்புறம் அவங்களுக்கு யார் கண்டென்ட்னா நம்ம இன்ட்ரோவர்ட் இருப்பான்ல ஒருத்தன் இப்படி நின்றுட்டு இருப்பான்ல, அந்த இன்ட்ரோவர்ட் தான் கண்டென்ட்டு. சப்போஸ் அந்த இடத்துல வந்து இன்ட்ரோவர்ட் வந்து எதுவும் ஒன்று மொக்கையா எதுவும் ஒன்று பண்ணிட்டானா, மூமெண்ட் டாக் மாதிரி எதுவும் விட்டுட்டானா அவனை பிடிச்சி வச்சு செய்ய வேண்டியது. ஸோ அவன் பாவம் பரிதாபம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்க. ஸோ இந்த இடத்துல இன்ட்ரோவர்ட் பாய்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, வேறு வழி இல்லை. நீங்கள் தான் சமாளிச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் முன்னேறி இன்ட்ரோவர்ட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வர வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எந்த இடத்துலையுமே கொஞ்சம் அந்த லிமிட்லேயே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் டூ இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வாங்க, டூ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே வாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நான் இங்கே இருக்குன்னா நடுவில் ஒரு ஆம்பிவர்ட்னா வேறு எதுவும் இல்லைங்க. இன்ட்ரோவர்ட் இருக்கான்ல, இன்ட்ரோவர்ட் மச்சானுக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட் மாப்பிளைக்கும் நடுவில் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் ஆம்பிவர்ட்டுங்கிறவன் வந்து இன்ட்ரோவர்ட்டும் கிடையாது எக்ஸ்ட்ரோவர்ட்டும் கிடையாது. லைக் எப்படின்னா எல்லா இடத்துலையும் போய் பேசுவான், மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா இடத்துலையும் போய் பேசுவான். அதே டைமில் வந்து உண்மை குசுமனாகவும் இருப்பான். உண்மை குசுமனா என்ன அப்படி தப்பாக நினைச்சிடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்பான். அதே டைமில் வந்து இன்ட்ரோவர்ட் மாதிரி தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிருப்பான். அதே டைமில் ஒரு சமயத்தில் பேசவும் செய்வான், பேசாமல் இருப்பான். அவனை வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். இவன் ஒரு மென்டல் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் போட வேண்டியதான். பெஸ்ட் சினாரியோ நம்ம அம்பியாகவும் இருக்கலாம், அந்நியனாகவும் இருக்கலாம்.
அப்புறம் கண்டென்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்ப்போம் யார் இன்ட்ரோவர்ட் யாரோ எக்ஸ்ட்ரோவர்ட், அதாவது ஹவு மெனி பீப்புள்ஸ் தே ஆர் இன்ட்ரோவர்ட் ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். கமெண்ட் சும்மா தாங்க இருக்குது, கமெண்ட் செக்ஷன் சும்மா ரொம்ப நாள் காத்து வாங்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுறது நான் படிக்கணும் உங்கள் இஷ்டம். இந்த வீடியோலேருந்து ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா கமெண்ட் பண்ணி ஒன்றுங்க என்ன லைக் கூட வேணாம், கமெண்ட் சும்மா போட்டுவிடுங்க. நான் வந்து இன்ட்ரோவர்ட், நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், இல்லைனா ஏதோ ஒன்று சும்மா தூக்கி போட்டுவிடுங்க, பார்ப்போம். ஸோ உங்களுடன் ஏன் இப்படி ரோல் ஆகுது இன்னைக்கு? உங்களிடம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு. உங்களிடம் இருந்து சொல்கிறேன், உங்களிடம் இருந்து விடை பெறுவது தினேஷ்.